கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. நாம் இந்த வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இன்றைய செய்தியுடைய தலைப்பு நான் என்ன செய்வேன் அல்லது நாம் என்ன செய்வோம். கடவுளுக்கு ஊழியம் செய்தாலும் வேறு வேலையில் ஈடுபட்டாலும் பிரதானமாக நாம் ஆண்டவரிடத்தில் என்ன செய்வோம் என்ற கேள்வி நமக்குள்ளே குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் வரும்போது ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கும் போது ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இங்கே 4ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஒரு விதவை பெண், அவருடைய கணவர் அங்கே பயிற்சி பெறுகிறதான ஒரு தீர்க்கதரிசி திடீரென்று மரித்து போனார். ஆனால் என்ன ஆயிப்பட்டது, பொருளாதார கஷ்டத்தினால கடன் வாங்கி இருக்கிறார். இப்பொழுது கடன் கொடுத்தவன் 2 பையன்களையும் பிள்ளைகளையும் தனக்கு அடிமைகளை ஆக்கி கொள்ள வந்தான். விதவை, வாழ்க்கை துணை இல்லை, சம்பாதித்து போடுவதற்கு குடும்ப தலைவன் இல்லை, புருஷன் இல்லை. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே அவர் கடன் வாங்கி வைத்து விட்டு போய்விட்டார். கடன் கொடுத்தவன் இப்பொழுது வந்து கொடுக்க இவர்களுக்கு திராணி இல்லை, சம்பாதிக்க வழி இல்லை, பொருளாதார நெருக்கடி. 2 பையங்களும் சிறு பிள்ளைகள். பார்த்தான், வீட்லேயும் தட்டுமுட்டு சாமான் ஒன்றும் இல்லை, கொடுப்பதற்கு நகைகளோ பாத்திரங்களோ ஒன்றும் இல்லை, திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலை. வந்து மிரட்டி இருக்கலாம், திட்டி இருக்கலாம், அதை பயமுறுத்தி இருக்கலாம். அம்மா, உங்களுக்கு கொடுக்க முடியாவிட்டால் உன்னுடைய 2 பையங்களையும் என்ன செய், நீ கொடு, அவங்களை என்னுடைய வீட்டிலேயோ தோட்டத்திலேயோ வேலைக்காரர்களாக அடிமைகளாக அவர்களை மாற்றுகிறோம். வாழ்க்கை முழுவதுமாக. பெற்றெடுத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? கணவனுடைய துணை இல்லை, பொருளாதார நெருக்கடியினால பண கஷ்டம், கடன் பிரச்சனை, அன்றாட காட்சிக்கே வழி இல்லாத சூழ்நிலை. இவ்விதமாக நெருக்கி கொண்டிருக்கிற வேளையில் அவன் கேட்கிறான், உன்னுடைய 2 பிள்ளைகளையும் உனக்கு கடன் கொடுக்க திரும்ப செலுத்த முடியாது, 2 பையங்களையும் எனக்கு அடிமைகளாய் கொடுத்து விடு என்று நான் இந்த நாளிலே வருவேன். ஒரு நாளோ அல்லது சில நாட்களோ வாரமோ கழித்து வருவேன். உனக்கு கொடுக்க முடியாவிட்டால் 2 பிள்ளைகளையும் எனக்கு அடிமைகளாய் கொடுத்து விடு என்று மிரட்டி இருக்கலாம். அப்பொழுது இவள் என்ன செய்கிறாள், எலிசா என்கிற தீர்க்கதரிசியை நோக்கி அவளிடத்தில் தீர்க்கதரிசியிடத்தில் இந்த பெண் போகிறாள். இக்கட்டான வேலை. நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த முழு வேதாமும் அந்த பெண்ணுடைய கரத்தில் இல்லை. நமக்கு இருக்கிற ஆலய வசதியோ போதகரோ ஆலோசனை கொடுக்கிறவர்களோ விசுவாசிகளோ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று இவளுக்கு தெரியும், யாருக்கு கீழே திருப்பணி ஆற்றினாரோ அந்த எலிசா என்கிற நபரிடத்தில் தீர்க்கதரிசியில் இந்த விதவை பெண் போகிறாள். இக்கட்டான சூழ்நிலை. என்ன செய்வேன்? குறிப்பிட்ட நாளில் வந்து கடன் கொடுத்தவன் வந்து என்னுடைய பெத்த பிள்ளை 10 மாதம் சுமந்த பிள்ளையை எடுத்துக்கொள்வானே, நான் என்ன செய்வேன்? ஆதரவற்றவளாய் மாறிவிடுவேனே என்கிற நெருக்கத்தில் உள்ளத்தில் எழும்புகிற கேள்வி. தூங்கியிருக்க வாய்ப்பு இல்லை, சரியாக உணவு அருந்துவதற்கு வசதிகள் இல்லை. முடிவுக்கு வருகிறாள். தேவ சமூகத்தில் எப்பொழுது நின்று கொண்டு இருக்கிற தீர்க்கதரிசி எலிசாவை நோக்கி அவனிடத்தில் போகிறாள். அவன் கேட்கிறான், அவனிடத்தில் கொடுப்பதற்கும் வசதிகள் வாய்ப்புகள் இல்லை. இவளுக்கு கடன் இருப்பது ஒரே ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனையினால தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதை அறிந்திருக்கிறோம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக பெங்களூர்ல பொருளாதார அந்த ரைடு வரும்போது, இடி ரைடு வரும்போது என்ன செய்தால், சில நாட்கள் 1-2 நாட்கள் ரைடு நடைபெறுகிறது. கோடீஸ்வரர் 12.5 கோடி உள்ள கார்கள் 12 கார்கள் வைத்திருக்கிறார். இதர கார்கள் இருக்கிறது.
நிறைய இடங்களில் வியாபாரம். ஆகவே அந்த பிரச்சனையை சந்திக்க முடியவில்லை. என்ன செய்வேன்? முடிவு என்ன? தற்கொலை, சுட்டுக் கொண்டார் என்ற செய்தி வெளிவருகிறது. ஆகவே இவருக்கு இருக்க பிரச்சனை, இந்த அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனையில் தவிக்கிற ஜனங்களை அறிந்திருக்கிறோம். என்ன செய்வோம்? கொடுக்கறாங்களன்னு சிலர் வாங்கிறது, அந்த வட்டி இந்த வட்டி போய் பல மடங்கு செலுத்த வேண்டிய சூழல். ஆகவே ஆண்டவரை அறிந்திருக்கிற விசுவாசிக்கிறவர்கள் வருகிற வருமானத்திற்குள்ளே செலவு செய்ய பழகி கொள்ள வேண்டும். அங்கே வந்துடும், இப்படி வந்துடும், திரும்ப செலுத்திடலான்னு சொன்னால் மாட்டிக்கொள்ளுகிற குடும்பங்கள், தவிக்கிற குடும்பங்கள் என்ன செய்வோம்? ஏமாத்திட்டு ஊரை விட்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் சரியில்லாத காரியங்கள். வருகிற வருமானத்தில் செலவு செய்யவும் வாழவும் பழகி கொள்ள வேண்டும். இந்த விதவை போய் எலிசாவிடத்தில் அணுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இவள் இந்த காரியத்தை சொன்னவுடனே எலிசா கேட்கிறார், உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? பொன்னுமில்லை, பொருளுமில்லை, எந்த விதமான விற்று கொடுப்பதற்கோ வசதிகள், வாய்ப்புகள் இல்லை. அவ சொல்லுகிறார், வீட்டில் ஒரு கலசம், ஒரு டின் எண்ணெய் மட்டும் இருக்கு. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், நீ போய் என்ன செய்? நீயும் உன் பிள்ளையும் வீட்டுக்குள் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற, தெரிந்த இடத்துல இருக்கிற காலி பாத்திரங்களெல்லாம் வாங்கி கதவை அடைத்துக்கொள். ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இவரும் எலிசா உதவி செய்வதற்கு இவரிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகவே இருப்பதோ ஒரு டின், ஒரு குடம் எண்ணெய், சமைப்பதற்கு உபயோகப்படுத்துவதற்குரிய எண்ணெய். அடைத்து கொண்டாள். வாங்கின இரவலுக்காக வாங்கின பாத்திரங்கள் எல்லாம் வைத்து கொண்டால், இப்பொழுது ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறார். அந்த எண்ணெய் நிரம்புகிறது. மற்ற பாத்திரங்களிலே அந்த எண்ணெய் நிரப்புகிறாள். வாங்கின பாத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? எண்ணெயினால் நிரப்பப்படுகிறது. பல பாத்திரங்கள். அதுக்கு மேலே நிரப்புவதற்கு அவரிடத்தில் பாத்திரங்கள் இல்லை. எண்ணெயும் நின்று போகிறது. உடனே அந்த செய்தியை போய் எலிசாவுக்கு அனுப்புகிறாள். இந்த மாதிரி நீ சொன்ன விதமாக நாங்கள் கீழ்ப்படிந்தோம். இப்பொழுது பல பாத்திரங்களில் எண்ணெய்கள் இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ என்ன செய்? அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துக்கொள். மிச்சம் இருக்கிற பணத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளையும் என்ன செய்? வாழ்க்கை நடத்திக்கொள். நீ விற்று தசமபாகத்தை கொண்டு வா, அல்லது ஸ்தோத்திர காணி கொண்டு வான்னு சொல்லலை. எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லலை. அதை விற்று உன் முதலாவது என்ன செய்? உன்னை நெருக்கி இருக்கிற, உன்னை தூங்க விடாத, உன்னை பாழாப்படுத்தின கடனை என்ன செய்? அடை. சிலவருக்கு பணம் வந்தவன கடனை மறந்துடுவாங்க. அதுவல்ல, செய்ய வேண்டிய கடமை, கடனை தீர்த்துக்கொள். மிச்சம் இருக்கிற பணத்தை நீயும் உன் பிள்ளைகளை கொண்டு வாழ்க்கை நடத்து. அப்போ இந்த விதவை பெண்ணுக்கு இருந்ததான பிரச்சனை என்ன? நான் என்ன செய்வேன்? கடன் பிரச்சனை. அன்பை தவிர வேறொன்றுக்கும் கடன் படாதீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே என்ன செய்வோம் என்கிற காரியம் என்னவென்றால், சிலருக்கு கடன் பிரச்சனையில் என்ன செய்வோம்? அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5 எடுத்துக்கொள்வோம். இவனுக்கு இருந்த நாகமான் என்கிற மனிதனுக்கு பெரிய மனுஷன், அவனை கொண்டு நிறைய விடுதலைகள் அந்த சிரியா தேசத்துக்கு கிடைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெரிய மகா பராக்கிரமசாலி. அந்த சேனை கூட்டத்திற்கு, இராணுவத்திற்கு, மிலிட்ரிக்கு இவன் கேப்டனாக இருக்கிறான். அந்த தேசத்திற்கு வெற்றி வாகை சூடினதான பெரிய தலைவன். அவனுக்கு இருந்ததான பிரச்சனை என்னவென்றால் வியாதி. என்ன வியாதி? குஷ்டரோகம். சரீரத்தில் வெண்மையாக படருகிறதான அந்த குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் இருந்தாலே தேசத்தை விட்டு, வீட்டை விட்டு, ஊரை விட்டு புறக்கணிக்கப்பட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு தள்ளி வைக்கப்படுவார்கள்.
சமுதாயத்தில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு எதுலேயுமே வந்து கலந்து கொள்ள முடியாது. இது பாவம் அல்லது சாபம் என்று அந்த நாட்களிலே எண்ணப்பட்டது. குஷ்டரோகம் பாவத்தினால சாபத்தினால வந்த வியாதி. அப்போ இந்த நாகமானுக்கு இருந்த உள்ளத்தில் இருந்த கேள்வி, நான் என்ன செய்வேன்? பெரிய பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்குது, படைத்தலைவன், பராக்கிரமசாலி, பெரிய வீரன். இவனை கொண்டு பல வெற்றிகளை அந்த தேசத்துக்கு இவன் வாங்கி கொடுத்திருக்கிறான். பிரச்சனை என்ன? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு குஷ்டரோகம் ஒரு எதிரியாக, இடைஞ்சலாக, தடையாக இருக்குது. நான் என்ன செய்வேன்? குடும்பத்தோடு அவன் கலங்கி நிற்கிற வேளையில் சிறைபிடிக்கப்பட்டு வந்ததான ஒரு சின்ன பெண், இவன் படுகிற பாடுகள், மன குழப்பங்களை அறிந்து, இவனுடைய குமரலை அறிந்து நாகமானுடைய மனைவியிடத்தில் அவள் சொல்லுகிறார், சமாரியா தேசத்தில் தேவனுடைய மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் போனால் நம்முடைய எஜமான் ஐயா சுகமடைவார் என்று சொல்லுகிறாள். சின்ன பிள்ளை, என்ன செய்வோம் என்று குடும்பமாய் தவித்து கொண்டிருக்கிற வேளையில தேசத்தினுடைய பொறுப்பாளராய், பராக்கிரமசாலியாய், ஒரு படை தளபதியாயிருக்கிற இவன் இருந்ததான பிரச்சனை, நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்ச நாட்களில் நான் தனிமைப்படுத்தப்படுவேனே. வியாதி இவனுக்கு பிரச்சனை, அந்த விதவைக்கு கடன் பிரச்சனை, நாகமானுக்கு இருந்த பிரச்சனை சரீரத்தில் குஷ்டரோகம். என்ன செய்வேன்? எத்தனையோ வைத்தியங்கள் பண்ணியிருக்கலாம், பொருளை செலவழித்திருக்கலாம், சுகம் இல்லை. இவன் என்ன செய்கிறான்? கடிதத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய ராஜாவிடத்தில், சீரிய தேசத்துடைய ராஜாவிடத்தில் கடிதம் பெற்று இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் போகிறான். அவர் ராஜா கடிதத்தை பெற்ற உடனே, நான் என்ன கடவுளா, நான் இவனுக்கு சுகம் கொடுக்க என்று சொன்னபோது, அப்பொழுது இதை கேள்விப்பட்டதான எலிசா, என்னிடத்தில் வரட்டும், என்னிடத்தில் நீர் அந்த குஷ்டரோகியை என்னிடத்தில் அனுப்பும் என்று சொன்னபோது என்ன ஏற்படுகிறது? நேராக எங்க போகிறான்? எலிசா என்கிறதான மாபெரும் தீர்க்கதரிசியிடத்தில், தேவனுடைய மனுஷனிடத்தில் போகிறான். இந்த எலிசா தான் அந்த விதவைக்கு இருந்ததான, என்ன செய்வோம், என் பிள்ளைகளோடு கூட நான் தவித்து நிற்கிறேனே, என்ன செய்வோம் என்று திகைக்கிற வேளையில் பொருளாதாரத்திலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்த இந்த தீர்க்கதரிசி முன்பதாக இந்த நாகமான் வந்து வாசலிலே நிற்கிறான். அப்பொழுது எலிசா அதை அறிந்த எலிசா, தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறான்? வேலைக்காரனை அனுப்பி போய் என்ன சொல்லு, நாகமான் இடத்துல சொல்லு, யோர்தான் நதியில 7 முறை நீ என்ன செய், முங்கி நீ குழி என்று சொல்லுகிறான். இந்த யோர்தான் நதியை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த யோர்தான் நதியில் பெரிய நதி, அகலமான நதி என்று சொல்ல முடியாது, நீளமான நதி. இந்த நதியில் போய் குழி என்று நீ ஸ்நானம் பண்ணு, குளித்து வா, அப்பொழுது சுகம் மாறுவாய், உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லப்பட்டது. உடனே இவனுக்கு கோபம். என்னுடைய தமஸ்கு பட்டணத்தில், என்னுடைய தேசத்தில் இதை காட்டிலும் சுத்தமான நீர் உள்ள நதிகள் புரண்டு ஓடுகிறது. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் அல்லாமல் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பார்பரும் நல்லதல்லவா என்று சொல்லி கடும் கோபத்தோடு திரும்ப போனான். கோபம் வந்துட்டு, சிலருக்கு சில பலவீனங்கள் இருந்தாலும், சில புத்திமதிகளை சொன்னாலும் உடனே என்ன உண்டாகும்? கோபம் உண்டாகும். அது எப்படி சொல்லலாம்? அது என்னுடைய தகுதிக்கு கீழானவைகள் அல்லவா என்று ஸ்டேட்டஸ், பிரிஸ்டிஜி. இவனுடைய நன்மைக்காக சொல்லப்பட்ட ஆலோசனை. நீ போய் என்ன பெரிய காரியத்தை சொல்லவில்லை. இவன் வெள்ளியோடும் பொன்னோடும் பணத்தோடு சென்றிருக்கிறான் காணிக்கை செலுத்த. அதை அந்த தீர்க்கதரிசி சொல்லவில்லை. இவன் என்ன எதிர்பார்த்தான்?
தேவனுடைய மனுஷனாகிய எலிசா வெளியே வந்து தன்னுடைய சரீரத்தை தொட்டு சுகம் அடைவாய் என்று சொல்வான் என்று எதிர்பார்த்தான். அதற்கு மாறாக நீ போய் என்ன செய், யோர்தான் நதியில போய் நீ குளித்து விடு, சுகம் பெறுவாய். இவன் கோபத்தோடு கூட நான் திரும்புகிறேன் என்று திரும்ப போது அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் வந்து, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். சின்ன காரியம்தான், போய் அதில் என்ன செய், யோர்தான் நதியிலே குளித்துரு. சின்ன காரியத்திற்கு கீழ்ப்படியலாமே, பெரிய காரியத்தை சொன்னால் செய்திருப்பீர் அல்லவா? தன்னோடு கூட வஸ்திரங்கள் கொண்டு போயிருக்கிறான், பொன் வெள்ளி இவைகளெல்லாம் விலை உயர்ந்த காரியங்களை கொண்டு போயிருக்கிறான். ஆனால் இந்த சின்ன காரியத்தில் கீழ்ப்படியை அவனுக்கு மனம் அங்கே இடம் கொடுக்கவில்லை. அவன் பெரிய படைத்தலைவனாய் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாராக இருந்தாலும் கீழ்ப்படிய வேண்டும். போய் அவன் சொன்ன உடனே, தன்னுடைய வேலைக்காரன் சொன்ன உடனே, மனுஷனுடைய எலிசாவுடைய வார்த்தையின்படியே யோர்தானிலே 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். முழுமையான சுகத்தை அந்த குஷ்டரோகம் உள்ள நாகமான் பெற்றுக்கொள்கிறான். கீழ்ப்படிதல். ஆண்டோடைய மனுஷனுக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சரீரத்தில் என்ன செய்வேன், சுகம் இல்லையே, வேதனை பற்றி கொண்டிருந்த இவனுக்கு சுகம் கிடைத்தது. நாகமானுக்கு இருந்த பிரச்சனை, என்ன செய்வேன், எதற்காக? சரீரத்தில் வியாதி. அந்த விதவிக்கு கடன் பிரச்சனை. இப்போ 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், விதவிக்கு விடுதலை கொடுத்த, கடன் பிரச்சனையை தீர்த்து வைத்த எலிசா தீர்க்கதரிசி, நாகமானுடைய வியாதியை குணப்படுத்தின எலிசா அந்த தீர்க்கதரிசிக்கு இவருக்கே பிரச்சனை. மற்றவர்களுக்கு ஜெபித்த எலிசா, கடன் பிரச்சனை தீர என்ன செய்வேன் என்று இருந்த விதவைக்கு விடுதலை கொடுத்த எலிசா, வியாதியில நான் என்ன செய்வேன் தவித்து கொண்டிருந்த நாகமானுக்கு சுகம் பெறும்படியாக வழிகாட்டின எலிசா தீர்க்கதரிசி, இவருக்கே உயிருக்கு ஆபத்து. என்ன நடக்கிறது? இந்த சீரியா தேசத்துடைய ராஜா எங்கெங்கே சென்று பாளையம் இறங்கி கேம்ப் போட்டு இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று முற்படுகிற வேளையில் இந்த செய்தி இஸ்ரவேல் ராஜாவுக்கு போகிறது. அப்போ இவன் என்ன நினைக்கிறான், நம்மள இருக்கிற யாரோ ஒருவர், நம்முடைய தேசத்தில் சீரியா தேசத்தில் இருக்கிற யாரோ நாம் போடுகிற திட்டத்தை இஸ்ரவேல் ராஜாவுக்கு உளவு பார்த்து சொல்லுகிறான். அது யாரு, அவனை கண்டுபிடி என்று ராஜா சொல்கிறான். அப்போ இங்கேருந்து நம்மகிட்ட இருந்து எவனும் போய் அங்கே சொல்லலை. அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி எலிசா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். நீர் பெட்ரூமில் உம்முடைய படுக்கறையில் பேசுகிறதை கூட அங்கே ராஜாவுக்கு அறிவிப்பான். எண்ணங்களையும் செய்களையும் அறிகிற ஆண்டவர், அவருக்கு பணியாற்றுகிற ஊழியனாகிய எலிசா, நீ உம்முடைய படுக்கறையில் உம்முடைய ராணியோடு பேசுகிற ரகசியத்தை கூட அவர் தம்முடைய ராஜாவுக்கு சொல்லுவார். யார் அவரு? எலிசா என்கிறதான மாபெரும் தீர்க்கதரிசி. எலியாவுடைய ஆவி இரட்டத்தனியாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றதான மாபெரும் தீர்க்கதரிசியாக எலிசா 2 மடங்கு எலியாவுடைய வரத்தை பெற்றதான தேவனுடைய மனுஷன். அவனை புடி. மற்றவர்களுக்காக அற்புதத்தை செய்தவர், ஏழை விதவிக்கு கடனை தீர்த்து வைத்த உதவி செய்த ஊழியக்காரர், வியாதியை நாகமானுடைய குஷ்டரோகத்தை தீர்த்த இந்த ஊழியக்காரனுக்கே இப்பொழுது பிரச்சனை, உயிருக்கு ஆபத்து. போய் பிடிங்க. எங்க இருக்கிறான் பார்க்கும்போது தோத்தான்ங்கிற பட்டணத்தில் இருக்கிறான். எலிசா தீர்க்கதரிசி தோத்தான் பட்டணத்தில் இருக்கும்போது போய் அங்க ரவுண்ட் அப் பண்ணுங்க. இராணுவமும் குதிரைகளும் என்ன செய்கிறது?
அந்த தோத்தால் பட்டணம் முழுதுமாக சுற்றி நிற்கிறது. யாரை பிடிக்க? எலிசா என்கிறதான ஒரு மனுஷனை பிடிக்க. பெரிய இராணுவங்கள், குதிரைகள் சுற்றிலும் இருக்கிறது. அப்போ அந்த பாடுகள், பிரச்சனைகள் யாருக்கும் தவிர்க்கப்பட முடியாதது. மற்றவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறோம், என்ன செய்வோம் என்று சொல்லி மக்கள் தவிக்கும் போது அவர்களுக்கு வழிகாட்டுகிறோம், அவர்களோடு கூட நின்று ஜெபிக்கிறோம், அவளை ஆறுதல் படுத்துகிறோம். ஜெபிக்கிற எங்களுக்கு சில நேரங்களில் என்ன செய்வோம் என்கிற கேள்விகள் எழும்பத்தான் செய்கிறது. ஆனால் அவைகள் மத்தியில் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இவனை சுற்றி எல்லாம் ரவுண்ட் அப் பண்ண உடனே இவனுடைய எலிசாவுடைய வேலைக்காரன் ராத்திரியை சுற்றிட்டாங்க. எலிசா குடியிருக்கிற அந்த பட்டணம், வீடு முழுதுமாக சுற்றிலும் என்ன செய்யப்படுது? இராணுவமும் குதிரை வீரர்களும் நிற்கிறார்கள். எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே கதவு திறந்து பார்க்கும்போது ஓடி வர உள்ள எலிசாவிடத்தில், ஐயோ ஆண்டவனே, என்ன செய்வோம்? பிடிக்க வந்துட்டாங்க, உசுருக்கு ஆபத்து, அது கொண்டு போய் சிறை கைதியாக உள்ளே வைத்து விடலாம். அப்ப தேவனுடைய அற்புதங்களை, அதிசயங்களையும் தேவ வரத்தை ரெட்டிப்பான பெற்ற எலிசாவுக்கே என்ன ஏற்படுகிறது? நெருக்கம் ஏற்படுகிறது. கூட இருக்கிற வேலைக்காரன் என்ன செய்வோம்? வேலைக்காரன் பாருங்க, 12ஆம் வசனத்தில், வேலைக்காரன் அதிகாலமிலே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை, என்ன செய்வோம்? இந்த கேள்வி நமக்குள்ளே எழும்புது அல்லவா? மற்றவர்களுக்கு விடுதலை கொடுத்தவர், சுகத்தை கொடுத்தவர், கூட இருக்கிற வேலைக்காரன் பயப்படுகிறான், என்ன செய்வோம்? குடும்பத்தில் நாம் ஜெபிக்கிற நாம் பிள்ளைகள், ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தில் நமக்கு இருக்கிற அந்த ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை பற்று பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கலாம். பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், என்ன செய்வோம் என்று பிள்ளைகள் தவிக்கும் போது we must be the pillar of the situation. சூழ்நிலையில் நாம் தூண்களாய் நிற்க வேண்டும், பிள்ளைகளை ஆறுதல் படுத்த வேண்டும். கவலைப்படாதே, தேவன் நம்மோடு இருக்கிறார், குடும்பத்தோடு இருக்கிறார். ஆண்டவனை என்ன செய்வோம் என்று சொல்லி வேலைக்காரன் தவிக்கிற வேளையில் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா பயப்படவில்லை. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டவர் சொன்னா, என்னுடைய சித்தம் பிதாவின் சித்தம் இல்லாமல் தலையிலிருந்து என்ன செய்யாதே, ஒரு மயிராயிலும் கீழே விழாது என்று சொல்கிறான். 2 காசுகளுக்கு விற்கப்படுகிற அடைக்கலான் குருவி கூட தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாமல் விழாது கீழே. இவன் சொல்லுகிறான், பயப்படாதே. ஏன்ப்பா பயப்படுற? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா சொல்லுகிறான். அவன்கிட்ட பணபலம் இல்லை, பொன்னோ வெள்ளியே இல்லை. நாகமான் கொடுத்ததான காணிக்கைகளையும் பொன்னையும் பொருளையும் வஸ்திரங்களையும் அவன் வாங்கவில்லை. அன்றாட அன்ன காட்சியாய் இருக்கிறவன், தேவன் கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிடுகிறவன். பயப்படாதே, அந்த இராணுவத்தை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உடனே இவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இந்த வேலைக்காரன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். பயப்படுகிறான். இன்விசிபிள் செக்யூரிட்டி, கண்ணுக்கு புலப்படாத பாதுகாப்பு என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இவன் ஜெபித்த உடனே உடன் இருக்கிற வேலைக்குடைய கண்கள் திறக்கப்படுகிறது. என்ன ஏற்படுகிறது? எலிசாவை சுற்றிலும். யாரை சுற்றிலும்? அந்த பட்டணத்தை சுற்றி படைகள் இருக்கிறது, இராணுவங்கள், குதிரைகள் இருக்கிறது. ஆனால் தனி மனிதனாய் நிற்கிற, பொன்னும் வெள்ளியும் மாற்று வஸ்திரத்தை வாங்காத பரிசுத்தமான தேவனுக்கு ஊழியம் செய்கிற இந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் என்ன செய்கிறது? குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் கண்டான். இவனை சுற்றி மாத்திரமல்ல, அந்த மலையே, பட்டணமே அக்னிமயமான குதிரை. நெருங்க முடியுமா? எந்த சத்ருவும் எந்த படையும் நெருங்க முடியாத அளவுக்கு அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான
ரதங்கள் அந்த பட்டணம் முழுதும் எலிசாவை சுற்றிலும் நிற்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்ன செய்வோம் என்று உடனே அவிசுவாசமாக இருக்கிற வேலைக்காரன் தவிக்கிற வேளையில இந்த எலிசா தீர்க்கதரிசி உறுதி உள்ளவனாய் கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய பணியை செய்கிறபடியினால இவனுக்கும் பிரச்சனை. மற்றவர்களுக்காக ஜெபித்தான். என்ன செய்வோம் என்று கடன் பிரச்சனையில் இருந்த விதவைக்கு விடுதலை கொடுத்தான். சரீர சுகத்தை நாகமானுக்கு கொடுத்தான். இப்ப இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிற வேளையில கூட இருக்கிற வேலைக்காரன் பயந்தான். ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. நீ அக்கினி ஊடாக நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், தண்ணீர் ஊடாக நடந்தாலும் அவைகள் உன்மேல் என்ன செய்யாது, புரளாது. ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே என்ன செய்வோம் என்கிற கேள்வி நமக்குள்ளே சில சந்தர்ப்பங்களிலே பிரச்சனைகளிலே ஏற்படுகிறது. பயப்படாதீர்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1974 அது 75 இருக்கலாம். 23 வயசில் நான் வேலை செய்யும்போது ட்ரைனிங் முடிந்த உடனே வேலை இல்லை என்று சொல்லி 1 மாத சம்பளத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். இதை இந்த செய்தி எங்கள் ஃபாதருக்கு சொன்னேன். அவர் உடனே கிளம்பி நைட்டோடு நைட்டாக என்னுடைய ரூமுக்கு வந்து விட்டார் மதுரைக்கு. அப்பொழுது சொன்னார், வா ஊருக்கு வந்துடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நான் கண்டிப்பாக என்ன செய்ய ஒரு 2-3 நாளில் என்ன செய்வேன், ட்ரை பண்ணிவிட்டு நான் வாரேன், கிடைக்கலன்னா வாரேன் அப்படின்னு சொன்னேன். ஆகவே ஏற்கனவே எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்ததான இடத்துக்கு கோயில்பட்டிக்கு போனேன். அப்போ அவர் ஒன்று முதலே தேடினேனே ஆளை காணுமே அப்படின்னாரு. இல்லை நான் மதுரைக்கு போயிட்டேன் அப்படின்னேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் நின்று, முதலாளி உட்கார்ந்துருக்கார் பக்கத்தில், ஒரு சின்ன ஜபம் என் உள்ளத்தில் பேச, ஆண்டவரே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பீரானால் நான் என்ன செய்வேன், உமக்காக வாழ்வேன். சின்ன உள்ளத்தில் அவர் ஒரு கத்தோலிக்க ஓனர், சின்ன ஜபம். உடனே சொன்னார், யூ ஆர் அப்பாயிண்டட். வேலை கிடைத்தது. அதில் சில ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு தான் ஆண்டருடைய அழைப்பை பற்றி இங்கே வந்தேன். ஏன்னா என்ன அந்த கிரைசிஸில் என்ன செய்வோம், குடும்பம் இல்லை, பேச்சுலர் தான், பெற்ற தகப்பன் தாய் வேறு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்வோம் என்கிற வேளையில் நாம் நம்மை தாழ்த்தி நம்மை ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவளோடு இருக்கிறவர்கள் பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆண்டவர் உதவி செய்கிறார். அநேக சந்தர்ப்பங்களில் உங்களுக்கும் எனக்கும் வந்த கேள்வி, இந்த பொருளாதார நெருக்கடியில், இந்த பிரச்சனையில், பிள்ளைகள் காரியத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்று தவித்து நிற்கிற வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே தேர்வெழுத பிள்ளைகள், ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஞானமாயிரும், ஞாபக சக்தியை தாரும், நல்ல முறையில் தேர்வுகள் எழுத கிருபை தாரும், வெற்றி வாகை சூட கிருபை தாரும் என்று பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, குடும்பஸ்தர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்ன செய்வோம் என்கிற கேள்வி நமக்குள்ளே இருந்தாலும், நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. 6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நான் விசுவாசத்திலும் கிறிஸ்தவ ஊழியத்திலும் கடந்து வந்திருக்கிறேன். ஒருபோதும் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தினதில்லை, வெட்கப்படுத்தினதே இல்லை. அவரை நோக்கி பார்த்த போதெல்லாம் பிரகாசம் அடைந்தது. ஆகவே இந்த நம்பிக்கையோடு கூட வாழ்வோம். நாம் என்ன செய்வோம் என்கிற வேளையில் நம்முடைய முழங்கால்கள் படிய வேண்டும். நாம் நம்முடைய கண்கள் கடவுளுக்கு நேராக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்கள் பதிய விட வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார், விடுதலை தருவார், ஆசீர்வதிப்பார். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, விதவை இந்த கடனை தீர்க்க பிள்ளைகளை அடிமைகளாய் கொண்டு போவதற்கு ஆயத்தமாயிருக்கிற வழியில் என்ன செய்வோம் என்ற வேளையில் எலிசா தீர்க்கதரிசி கடன் பிரச்சனை நீங்கும்படியாக பிரார்த்தித்து உதவி செய்தார். நாகமான் என்கிற பெரிய படை தளபதி என்ன செய்வேன், சுகத்திற்கு என்ன செய்வேன் என்று சொன்னபோது எலிசா வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து யோர்தானில் அங்கே ஸ்நானம் பண்ணின போது முழு சுகத்தையும் பெற்றான்.
இவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்ததான தேவனுடைய மனுஷனாகிய எலிசா என்கிற தீர்க்கதரிசி, அவனுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டது, ஆனால் பயப்படவில்லை. அவர்களோடு இருக்கிறவர்களும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்கிற நம்பிக்கையோடு கூட அவன் அதை அறிக்கை செய்தபடியினால அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களையும் எலிசாவையும் அந்த மலையை சுற்றி நின்று அவனை பாதுகாத்தது என்பதை பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பிரச்சனை பாடு என்பது எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களை மீட்க வந்ததான இயேசு கிறிஸ்துவுக்கும், ஆண்டவரே இந்த பாத்திரம் இந்த சரீரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று அவருடைய முழங்கால்கள் படியும்படியாய் இரத்தத்தின் வேர்வை கட்சமனையிலே விழுந்தது என்பதை பார்க்கிறோம். அவர் ஜெய கிறிஸ்துவாக ஆண்டவரே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆண்டவரை ஆராதிக்கிறபடியினால நாங்கள் தோற்று போகிறதில்லை, என்ன செய்வோம் என்று மாண்டு போவதில்லை. ஜெயம் கொடுக்கிற இயேசு எங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் முன் செல்லுகிறபடியினாலே ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களை ஆசீர்வதிக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை என்ன செய்வோம் என்கிற தவிக்கிற வேளையில இயேசுவே ஏதாயிலும் செய்து அவளை விடுவிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.